கேப்டன் விஜயகாந்த் ஒரு சகாப்தத்தின் வரலாறு. மதுரை மாவட்டம் ராமானுஜபுரத்தில் 1952 விஜயராஜ் அழகர்சாமியாக பிறந்த விஜயகாந்த் 1979 இனிக்கும் இளமை படத்தின் மூலம் திரையுலகில் நுழைந்து தனது கடின உழைப்பால் தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரமாக உயர்ந்தார். சட்டம் ஒரு இருட்டறை, சத்ரியன், புலன் விசாரணை போன்ற பல வெற்றி படங்களை கொடுத்த இவர் தனது 100வது படமான கேப்டன் பிரபாகரன் வெற்றிக்கு பிறகு ரசிகர்களால் அன்புடன் கேப்டன் என்று அழைக்கப்பட்டார். 1984 ஆண்டில் மட்டும் 18 படங்களில் நடித்து சாதனை படைத்தவர். தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக பொறுப்பேற்று சங்கத்தின் கடனை தீர்த்து முன்மாதிரியாக திகழ்ந்தார். ஏழை எளிய மக்களின் பசிப்பிணி போக்கியதால் கருப்பு எம்.ஜி.ஆர் என்று போற்றப்பட்ட இவர் 2005 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக என்ற கட்சியை தொடங்கி 2011 தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராகவும் உயர்ந்தார். சினிமா மற்றும் அரசியல் என இரு துறைகளிலும் முத்திரை பதித்த இந்த மாமனிதர் உடல்நலக்குறைவால் 2023 டிசம்பர் 28 அன்று சென்னையில் காலமானார்.